ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பாப்பாவையும் நான் தனியாக பார்த்துட்ருக்கேன். எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் மாமாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஸ்டே அட் ஹோம் மாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, பண்ணனாலும் சரி, பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி வேக்கப் தான். எதுக்காகனா உங்களுக்காக, பிகாஸ் பீஸ்ஃபுல்லாக ஒரு காஃபி குடிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த டைமில் பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது முன்னாடி எழுந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வேலையை பார்க்கலாம். உங்களோட டேவை அழகாக பிளான் பண்ணிக்கலாம். என்னோடய மார்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகுன்றதே கிடையாது. எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாள் வாக்கிங் போவேன், ஒவ்வொரு நாள் வீட்லேயே இருப்பேன், ஒவ்வொரு நாள் பயங்கர லேசியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி தான் போயிட்டுருக்கோம். பட் என்ன ஆனாலுமே சரி, நான் ஜேர்னலிங் பண்ணுறது மட்டும் விட்டதே கிடையாது. பிகாஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுதுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு மணி வேணும் அப்படின்னா என்ன எழுதுவேன்னா, மணி கம்ஸ் டு மீ ஸோ ஈஸிலி, அந்த மாதிரி எழுதுவேன். ஸோ எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எழுதுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எழுதுறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜேர்னலிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க ஒரு டைரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே எழுதுங்க. எப்படின்னா மை ரிலேஷன்ஷிப் இஸ் பர்ஃபெக்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹெல்தி, மை பாடி இஸ் பர்ஃபெக்ட், என்ன வேணுமோ எது எழுதினாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் லவ் அப்படின்ட்டே சொல்லலாம். அண்ட் அடுத்து நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக்கிங் தான். மோஸ்ட்லி வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டு போக மாட்டாங்க. இருந்தாலும் என்றைக்கு கொண்டு போகிறாங்களோ அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நல்லா சமைச்சு தரணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காகவே டோஃபு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே ஓரளவுக்கு நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னா, இப்போது அடுத்த நாள் ஒன்று சமைக்கணும்னா நைட்டு டைம் இருக்கிறப்ப தயவு செஞ்சு அதை முடிஞ்சால் கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ எந்தெந்த வேலையெல்லாம் நைட்டே கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த வெஜிடபிள் ரைஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நிஜமாவே ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே கரெக்டாக நடக்காது. அது நம்ம ஹரிபரியாக எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம். அப்போ கடைசி நேரத்தில் சொதப்பிடும். எப்படின்னா, இப்போ நான் வெல்லம் தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் மாவு ஊற்றுறப்ப இந்த நிலமைக்கு தான் தோசை இருந்துச்சு. சரி, இருந்தாலும் நம்ம டக்குன்ட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுக்கணும்ல. ஸோ அதனால் நார்மல் தோசை, அதுலேயே இது இருக்குல்ல மிளகாப்பொடி, அதே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் அதே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் பருப்பொடி இருந்துச்சு. பட் இப்போ இது காலியானதால் மிளகாத்தூள் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பாப்பாவை அவரே ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக யாராச்சும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வீட்டில் இன்லாஸ் இருந்தாங்க, இல்லை வேறு யாராச்சும் பெரியவங்க இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் கிட்டேயே தயவு செஞ்சு வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க. மொத்த வேலையும் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ குட்டி குட்டி வேலைலாம் அவங்க கூட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா செய்வாங்க. நீங்கள் கேட்காமலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கேட்டு பாருங்கள், அவங்களும் கண்டிப்பாக உங்களோட வேலை எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தால் கூட சரி, காலையில் சீக்கிரமாகவே குளிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரெஸ், அயர்ன் பண்ண ட்ரெஸ் தான் நான் போட்டுப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வீட்லேயே இருக்கோமேன்ற ஒரு ஃபீலிங் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே நானும் சீக்கிரமாகவே குளிச்சிருவேன். ஸோ இது ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது. பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி டைம் இருக்கும் எனக்கு லாகின் பண்ணுறதுக்கு. அந்த கேப்பில் நல்லா நிம்மதியாக டிவியை பார்த்துட்டு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அண்ட் இன்றைக்கி பழைய சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது ரொம்ப 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 ஹெல்தி. கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் சாதமெல்லாம் மீந்துருச்சுன்னா பழைய சாதம் போட்டுட்டு ஜாலியாக சாப்பிடுங்க. அண்ட் ஒரு 10 o'clock வரைக்கும் தான் எனக்கு இந்த மீ டைம் எல்லாமே. அதுக்கப்புறம் லாகின் பண்ண ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக கடகடன்ட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் நான் ஹவுஸ் ஹெல்ப்புமே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், டைமுமே கொஞ்சம் சேவ் ஆகுன்றதால ஹவுஸ் ஹெல்ப் வச்சுருக்கேன். அண்ட் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக பாப்பாவை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அது எல்லாத்துலேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இல்லைனா மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி பிக்கப் ட்ராப் வேலை எல்லாமே இருக்கும்.
என்னதான் நமக்கு ஹஸ்பண்ட், குழந்தை, அம்மா, அப்பா எல்லாருமே இருந்தால் கூட சரி, நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான் என்னோட இது. அண்டு நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் என்னதான் ஹஸ்பண்டாக இருந்தாலுமே அவங்களும் எவ்வளோ தான் வந்து தாங்குவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு குட்டி ஹெல்ப்பாவது பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி